இந்த காமன் மேன் ஷோக்குள்ள நைட்டியோட ஒரு பொண்ணு வந்து பயங்கரமான ஒரு அலப்பறையை பண்ணிட்டு போச்சு. அந்த பொண்ணுடைய பேரு பிரியவர்ஷினி. அந்த பொண்ணுடைய இன்டர்வியூ வந்து நான் நேத்து தான் பார்த்தேன். பார்த்தபோது என்ன இந்த பொண்ணு இவ்வளோ தற்கூரித்தனமா பேசிக்கிட்டு இருக்கே, எதையோ நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய ப்ரொஃபைலை போய் தேடி பார்த்து அதுல தான் எனக்கு தெரிஞ்சது இந்த பொண்ணு தற்கூரியா இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பேசியிருக்கு என்ன ஏது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா நம்ம பேசுவோம். முதல்ல இந்த காமன் மேன் ஷோ நடக்குது இல்லையா விஜய் டிவில, இது வந்து ஜூரி பேனல்ல 3 ஜட்ஜஸ் உட்காந்துருக்காங்க, ஹோஸ்டா ஒருத்தவங்கள போட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட், நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா சில கண்டஸ்டன்ட்டை இவங்க நடத்துற விதம் வந்து ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. பல பேருக்கும் அதுதான் கருத்தும் கூட. எஸ்பெஷலி ஜட்ஜஸை விட ஹோஸ்ட் மாயாவுடைய பேச்சு வந்து ரொம்ப திமிராவும் தெனாவுட்டாவும் இருக்கு. அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் ஏற்கனவே அவங்க சில பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த செலக்ட் செய்யப்படுற அந்த நபர்கள் கிட்ட இவங்க நடந்துக்கிற விதமும், ரிஜெக்ட் பண்ண போற நபர்கள் கிட்ட இவங்க நடந்துக்கிற விதமும் என்டையரா டிஃப்ரெண்டா இருக்கு. ஓவியா அதுல வந்து கொஞ்சம் தனித்துவமா இருக்காங்க. எல்லார்கிட்டையும் அவங்க ஒரு மாதிரி தான் பழகுறாங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஆரி வந்து ஓகே, அவர் வந்து சீசன் 4 ஆரி வந்து இப்போ கொஞ்சம் மாறி இருக்காரு போல அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனாலும் அவர் கேட்குற கேள்வி எல்லாமே வந்து வேலிடா தான் இருக்கு. ராஜுவை வந்து சில பேர் வரக்கூடிய கண்டஸ்டன்ட் வந்து ராஜுவை பிடிக்கல. ராஜுவோடைய ஹோஸ்ட், ராஜு அங்க ஜட்ஜா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்றதுனாலேயே ராஜு கொஞ்சம் வந்து அவங்கள போட்டு வாட்டி வதக்கிட்டு இருக்காரு. ஆனா மாயாவுடைய அலப்பறை ஓவரா தான் போய்கிட்டு இருக்கு. ஹோஸ்ட்னா ஹோஸ்ட் மாதிரி நடந்துக்கணும், அது பண்றது இல்லை. முதல்ல இந்த பிரியவர்ஷினியுடைய இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். நைட்டி போட்டு இந்த பொண்ணு வந்து இந்த ஷோக்கு வருது. அதை அந்த பொண்ணு நார்மலைஸ் பண்ணுது. நைட்டி வந்து அதுவும் ஒரு உடை தான், அது வந்து ஆபாசமான உடை கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லுது. இப்போ நைட்டி போட்டு வர்றதை யாருமே ஆபாசமான உடைனே சொல்லலை. நைட்டியை வந்து எல்லா இடத்துலையும் போடுறதுக்கான ஒரு உடை கிடையாது. இப்போ இன்னர்ஸ் நம்ம போடுறோம் இல்லையா, அது வந்து ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு. அது ஒரு உடை தான். அதுக்குன்னு வந்து இன்னர்ஸை மட்டுமே போட்டுக்கிட்டு நம்மளால ரோட்ல தெரிய முடியுமா? அப்படித்தான் நைட்டி வந்து வீட்டில் இரவு நேரங்கள்ல பெண்கள் வந்து கம்ஃபர்ட்டுக்காக போட்டுக்கிற ஒரு உடை. இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து அன்னைக்கு மா இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் டே அந்த பஸ் டாஸ்க் அப்போ எனக்கு வந்து பீரியட்ஸ், செகண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பீரியட்ஸை வச்சுக்கிட்டு ஏன் நைட்டியில வரணும்? அப்ப இந்த நைட்டிக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறது புரியுதா? இந்த பொண்ணு வந்த உடனே மாயா கேட்குறாங்க, இது வந்து ஏற்கனவே ஒரு சீசன்ல வேற லாங்குவேஜ்ல ஒருத்தவங்க பண்ண மாதிரியே இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு அதெல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருக்கு. அங்க இந்த பொண்ணு பேசின விதம் வந்து டோட்டலா ரொம்ப தப்பு. எங்க போனாலும் அந்த இடத்துக்கான ஒரு தன்னடக்கம் நமக்கு இருக்கணும். ஆனா அது இல்லை, அங்க யாருக்குமே இல்லை. நீங்க அதை தான் வந்து ஸ்பெஷலா யோசிக்கணும். ஒரு காமன் மேனா அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் வரான் அப்படின்னா அவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். இங்க வர்றவங்க எல்லாம் ஆல்ரெடி வந்து செலிபிரிட்டிஸா இருக்கிறாங்க, இன்ஃபுளுசஸா இருக்காங்க. அவங்க வரும்போதே அந்த ஸ்டேஜ்ல நடக்கிறதும் பேசுறதும் ஒரு மாதிரி தெனாவட்டான ஒரு தோணியில தான் இருக்கிறாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட ஆட்களை தான் இவன் சூஸ் பண்ணியிருக்கான். அது வேற கதை. இப்போ வருது, வந்தோடனே ஆரி கேட்குறாரு, இடம் பொருள் ஏவல் இல்லையா அப்படின்னு கேட்டா, நான் இதென்ன நைட்டி தானே, நான் ஒன்றும் அம்மனமா வரலையே அப்படின்னு இந்த பொண்ணு பேசுனது தப்பு. மாயா போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்கன்னு சொல்லும் போது என்னால் மாற்ற முடியாது, இதுலயே என்னை செலக்ட் பண்ணா பண்ணுங்க, எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு திமிரா பேசினது ரெண்டாவது தப்பு. ஏன் எங்க ஒரு ஷோக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் கிட்ட நெக்கலா பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை என்ன பண்ணுவாங்க? நான் பிரியவர்ஷினியை ட்ரீட் பண்ண விதம் வந்து தப்புன்னு சொல்லலை. மற்ற ரிஜெக்டட் கண்டஸ்டன்ட்டை வந்து இவங்க ட்ரீட் பண்ண விதம் கொஞ்சம் ஓவரா இருக்குது. அது வேற டாபிக், அதை நம்ம டிஃப்ரெண்டான ஒரு வீடியோல பேசுவோம். இப்போ இந்த பொண்ணை எலிமினேட் பண்ணி அனுப்பிட்டாங்களா, வெளியில போய் இந்த பொண்ணு வந்து இதை ஒரு விஷயம்னு சொல்லி இந்த பொண்ணை வச்சு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல குமுதம்ல எடுத்தாங்க. குமுதம்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி இறங்கிட்டாங்க ஃபுல்லா. இப்போ இந்த பொண்ணை வந்து குமுதம்ல எடுத்துட்டாங்க, ஆரோ ரூட்ஸ்ல எடுத்துட்டாங்க, சினி உலகத்துல எடுத்துட்டாங்க, மாறி மாறி இந்த பொண்ணை வச்சு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த பொண்ணு பேசுற பேச்சு எல்லாமே மன்னிப்பு கேட்கணும். யாரு மன்னிப்பு கேட்கணும்? ஆரியும் ஓவியாவும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு. அந்த விஷயத்துல அந்த இடத்துல இந்த பொண்ணு 2 விஷயம் சொல்லியிருக்கு. நான் வந்து இந்த ஷோக்கு அப்ளை பண்ணும்போது நான் நைட்டியோட தான் பண்ணேன், நைட்டி வந்து என்னுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு பேசுது. நைட்டியை நார்மலைஸ் பண்றதுக்காகத்தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வரேன், பிக் பாஸ் ஷோக்குள்ள போனாலுமே நான் நைட்டியோட தான் இருப்பேன், அப்படிதான் நான் பிளான் பண்ணி வந்தேன், அப்படித்தான் அவங்க கிட்ட சொன்னேன், அதோட தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. என்னை செலக்ட் பண்ணிட்டு நைட்டி நீங்க போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுக்காக என்ன வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு இந்த பொண்ணு கேக்குது.
கரெக்டான கேள்வி. சரி, இப்படி நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த பொண்ணே வந்து சில ஸ்கிரீன்ஷாட்டை காட்டி ஒரு ஆடியோவை வந்து அவங்க கிட்ட கொடுத்து மாட்டிக்கிச்சு. வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு போட்டோ அனுப்பியிருக்கு, இந்த காஸ்டியூம்ல தான் நான் வருவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி போட்டோ அனுப்பியிருக்கு. அவங்களும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. போன்ல இந்த பொண்ணு பேசியிருக்கு. போன்ல அந்த செலக்ட் பண்ண, அதாவது சேனல் சைட்ல பேசின நம்பர் கிளியரா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க நைட்டியோட வாங்க, இந்த பொண்ணு நான் நைட்டியோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க வந்து ட்ரெஸ் வந்து நைட்டியோட வாங்கன்னு சொல்லல, இந்த பொண்ணு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு. சரி ஓகே பரவாயில்ல, நீங்க நைட்டியோட வாங்க, ஆனா அங்க வந்து ஜட்ஜஸோ இல்ல அங்க இருக்கக்கூடிய டீம்ல வந்து ட்ரெஸ்ஸை மாத்த சொன்னாங்கன்னா மாத்திக்கோங்க அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஆடியோவை இப்போ குமுதம் அந்த வீடியோல வந்து கட் பண்ணியிருக்கான். கமெண்ட் செக்ஷன்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. இந்த அன்எடிட்டட் வெர்ஷனை பார்த்தவங்க எல்லாருமே அந்த ஆடியோவை வந்து கேட்டிருக்காங்க. கிளியரா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் வருது. புரியுதுங்களா? ஸோ அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க, இந்த பொண்ணு தான் வாண்டடா வந்து நைட்டியை போட்டு வந்து பிரச்சனை பண்ணணுன்றதுக்காகவே பண்ணியிருக்கு. இது இப்போ இங்க ப்ரூவ் ஆயிடுச்சா? கட் பண்ணதை ஒழுங்கா வச்சு கட் பண்ணணும்ல. அந்த ஆடியோவை கட் பண்ணதை வந்து ஒழுங்கா கட் பண்ணாம அரைகுறையா கட் பண்ணி கொஞ்சோண்டு அந்த கிளிப்பிங் மட்டும் வந்து டக்குன்னு போகுது. இதுல குமுதமனுடைய, அதாவது இந்த பொண்ணு வந்து அந்த ஆடியோவை கட் பண்ண சொல்லியிருக்கோம், எடிட் பண்ண சொல்லியிருக்கோம். இவங்களும் வேற வழி இல்லாம எடிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஆல்ரெடி தெலுங்கு பிக் பாஸ்ல இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த பொண்ணு சர்ச் பண்ணி, அதுவும் சாட் ஜிபிடியில சர்ச் பண்ணி பார்த்து தான் வந்திருக்கு. வெளியே வந்த நபர்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கிறாங்களா, அந்த குரூப்புக்குள்ள பேசிக்கிட்டேன். ஒரு ஷோக்குள்ள போகும்போது எங்கேயுமே நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அது வந்து நீங்க போனீங்க வந்துட்டீங்க, அது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதை வச்சு ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி இப்போ இந்த பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்கு ஓவரா. சரி, இந்த பொண்ணு நைட்டியை நார்மலைஸ் பண்ணுது, நைட்டியோட தான் நான் இருப்பேன், நைட்டி தான் என்னுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுதேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம என்ன கேட்டிருந்தோம், நீ நைட்டியோட உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போவியா, நைட்டியோட ஒரு படத்துக்கு போவியா, நைட்டியோட வந்து ஒரு மாலுக்கு போவியா? இன்டர்வியூல இப்ப நான் எப்படி நான் உட்காந்துருக்கேன், நான் நைட்டியோட தான் உட்காந்துருக்கேன், நான் நைட்டி தான் எங்க போனாலும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுது. சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட இன்ஸ்டாகிராம் பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே போனா சுமார் 42,000 ஃபாலோவர்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. இவங்க வந்து காமன் மேனா, அதாவது இவங்க வந்து யாரை கேள்வி கேட்கறாங்கன்னா, எஸ்எஸ் மியூசிக்ல இருந்து ஒரு விஜே வந்திருக்காப்புல, அவர் வந்து காமன் மேனா, அவர் வந்து எஸ்எஸ் மியூசிக்கோட விஜே, அவர் எப்படி நீங்க காமன் மேன் எடுக்கிறீங்கன்னு இந்த பொண்ணு கேக்குது. அப்படி பார்த்தா இந்த பொண்ணுமே ஒரு காமன் மேன் கிடையாது. அப்படி பார்த்தா நானுமே காமன் மேன் கிடையாது. இப்ப ஒருவேளை நான் அந்த ஷோக்கு போயிருந்தனாலுமே நானுமே காமன் மேன் கிடையாது. ஏன்னா நான் ஒரு 33,000 சப்ஸ்கிரைபர் வந்து யூடியூப்ல வச்சிருக்கேன். அவன் எடுத்தது பூரா அப்படிதான் எடுத்திருக்கான். காமன் மேன் யாரை சொல்லலாம்னா, அந்த முட்டி போட்டு ஒரு பையன் நடந்து வந்தான் பார்த்தீங்களா, அவனை காமன் மேன் சொல்லலாம். மற்றபடி அங்க வந்த முக்காவாசி பேர் காமன் மேன்ஸ் கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கா? சரி, இந்த பொண்ணு நைட்டி தான் போட்டு எல்லாமே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. அது உண்மையா அப்படின்னு நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா எந்த வீடியோலையும், பிக் பாஸ்க்கு வந்ததை தவிர்த்து எந்த வீடியோலையும் அந்த பொண்ணு நைட்டியோட இல்லைங்க. கிளாமர் பத்திலாம் பேசிட்டு, ஆனா கிளாமராலாம் இந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு வீடியோஸ் போட்டிருக்கு. பல இடங்களில் போயிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்றது, வெளியில போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து, அதான் யூடியூப்ல இந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போடும் போல, எங்கேயுமே நைட்டியோட இந்த பொண்ணு இல்லை. சரி, இந்த பொண்ணு வந்து இன்னும் தற்கூரியா தான் பேசிக்கிட்டு இருக்கு, என்னடா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்த்தா அப்பதான் நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். நீங்களே பாருங்களேன். இதை பார்த்த பிறகுதான் எனக்கே புரிஞ்சது, இந்த பொண்ணு தற்கூரியா இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, எந்த ஆச்சரியமும் இல்லை, இது தற்கூரி தான் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்த்தா இதுக்கு முன்னாடி சீசன் 4 வீடியோஸ் எல்லாம் இந்த அம்மா வந்து ட்ரால் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் பைத்தியம் தான் இது உண்மையாலுமே பைத்தியம் தான். என்னென்னமோ பேசுது அந்த பொண்ணு, ஏதோ டிப்ரெஷன்ல இருக்குதான், அந்த டிப்ரெஷனை போக்குறதுக்காக விஜய் அதாவது ஷோக்கு போலான்னு பார்த்தாங்களா, அங்க போய் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஐயோ நல்ல வேளை அந்த ஷோக்குள்ள நான் போல. ஏன் உனக்கு முன்னாடியே தெரியாதா, இந்த ஷோ பத்தி தெரியாதா, அப்புறம் என்ன மானாவுக்கு நீ வந்து அப்ளை பண்ண அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்கல, கமெண்ட் செக்ஷன்ல நம்ம ஆட்கள் கேட்குறாங்க. ஸோ இதுல வந்து இந்த பொண்ணை தப்பு சொல்றதா இல்ல சேனலை தப்பு சொல்றதான்றதே நமக்கு தெரியல. கடைசியில இங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாரு? ஜட்ஜஸா இருக்க 3 பேர். யார் யாரையோ கோமாளித்தனம் பண்றவன், கிறுக்குத்தனம், இவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறதும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு வந்து போட்டு, ஏங்க ஒரு 15 பைத்தியங்கள்ல சிறந்த 6 பைத்தியங்களை செலக்ட் பண்ணுங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா?
இதுல வெளியில வந்துட்டு இந்த இந்த யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்து வேற வேலையே இல்லையாடா, இவங்களெல்லாம் வச்சு நீங்க வீடியோ எடுத்து எத்தனை திவாகரை உருவாக்க போறீங்க? இங்க 50 திவாகர் வந்திருக்காங்க இப்ப இந்த காமன்வெல்த் ஷோக்கு. இதுல எத்தனை திவாகரை செலக்ட் பண்ணி வீட்டுக்குள்ள 6 பேரை செலக்ட் பண்ண போறாங்களாம். இந்த காமன்வெல்த்ஸை பார்க்கும்போதே ஷோ எப்படி போகுதுன்றது நமக்கு வந்து புரியுது. சரி, ஓகே, அது வந்து எப்படி வேணா போட்டோம். இந்த பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நீ நைட்டி போட்டு நைட்டி நீ நார்மலைஸ் பண்ற அப்படின்னா அது நீ எல்லா இடத்துலயும் பண்ணணும். நீ உன்னுடைய லைம்லைட்டுக்காகவும் உனக்கு ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீ இந்த சேனலுக்குள்ள வந்து இந்த பண்ணதுன்றது பியோர் ஃபேக். அது வந்து நீ வாண்டடா கான்ட்ரவர்சி கிளப்புன்றதுக்காக பண்ண ஒரு விஷயம் தானே தவிர்த்து இது இயல்பான ஒரு விஷயம் கிடையாது. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம சேனலில் லைவ் வர போகிறோம். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம யாரோட லைவ் வர போகிறோம் அப்படிங்கிறது வந்து சர்ப்ரைஸ். நான் உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்கிறேன். செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்க போறதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் அனைத்து லாங்குவேஜ் பிக் பாஸுமே ஒன்னா ஆரம்பிக்க போறதாக சொல்றாங்க. இதை பத்தின அபிஷியலான அப்டேட் எதுவும் வரல. வரும்போது அதை இன்னொரு வீடியோல நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.